துபாயில் ஒரு இந்தியன் ஹஸ்பண்டாக இருக்கிறதுனா சேல்ரி வாங்கிட்டு ரெண்ட்டு பே பண்ணிட்டு வீக்கெண்ட் ஆனால் மாலு அவுட்டிங் அப்படின்னு ஜாலியாக சுற்றுறது மட்டும் கிடையாது. நம்ம எமோஷன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேமிலிக்காக ஃப்யூச்சருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும் தான். இன்ஸ்டாகிராமில் துபாயில் இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் கேமரா ஆஃப் பண்ணதும் அவங்களோட ரியாலிட்டி பயங்கரமாக ஹிட் ஆகும். இந்த வீடியோ முக்கியமாக மேரேஜ் ஆனவங்க, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி ஊரில் இருக்குது, அப்படி இல்லை நீங்கள் இங்கே ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னா உங்களால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. பெருகிட்டு வந்துடுறேன். பேச்சுலராக இருந்தப்போ சேலரி வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங்கு, ரேண்டமான ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் ஃபோன் அப்கிரேடு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சேலரி அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆனதும் மைண்டில் பெரிய கேல்குலேஷனே ஸ்டார்ட் ஆகும். ரெண்ட்டு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, ஃப்யூச்சர் பேபிக்கான எக்ஸ்பென்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு, இன்சூரன்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே மண்டையில் ஓட ஆரம்பிச்சிடும். சடனாக திங்க் பண்ணும்போது நம்ம ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் மேனேஜராக ஆகிட்றோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். சரின்னா சரி ஆனாயிடுச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. ஆனால் நமக்கே தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. மச்சி வச்சுட்டு வந்துடுறேன். பேச்சுலராக இருந்தப்போ இந்தியாவை ரொம்பலாம் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா புதுசாக துபாய் வந்தேன், ஒரு மாதிரி புது கண்ட்ரி, புது வைப்பு, ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. ஒன்ஸ் மேரேஜு, ஃபேமிலி அப்படின்னு ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் சடனாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா, நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கு போக முடியாது, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சு அதை போய் பார்க்க முடியல, ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்தது அதையும் போய் பார்க்க முடியல, ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் அது இதுன்னு இருக்கும். ஆனால் அது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வீக்கெண்டு, வீட்டு சாப்பாடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எஸ்பெஷலி நம்ம பிடிச்சவங்க ரொம்ப தூரத்தில், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். துணி துவைக்க போட்டு வந்துடுறேன். சோஷியல் மீடியாவில் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அந்த வீடியோ கால் பற்றிலாம் க்யூட்டாக இந்த மாதிரி ரீல்ஸ் வரும். யாரோ துணி போட்டுக்கிறாங்க. க்யூட்டாக இந்த மாதிரி ரீல்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். பட் ரியாலிட்டியில் நமக்கு டைம் மிஸ் மேட்ச் இருக்கும். இங்கே இப்போ 10 மணி ஆகுதா, ஊரில் 11:30 மணி, அந்த மாதிரி டைம் மிஸ் மேட்ச் இருக்கும், நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். நம்ம இங்கே ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 9-9:30 மணிக்கு தான் ஓகே அப்பாடான்னு ரிலாக்ஸ்டாக உட்காரும். ஆனால் ஊரில் பார்த்தா மணி 11 மணி, 11:30 மணி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த டைமில் பண்ணால் நான் எங்கே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை வேறு போடுவாங்க. இங்கே டைமிங் அந்த இஷ்யூலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வீட்லேயே நம்மளால் பேச முடியும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இப்போ எனக்கு பாப்பா பிறக்க போகுது, இந்த பேபி மூமெண்ட்ஸை பார்க்கறது, இந்த மாதிரி டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு, ஸ்கேன்லாம் போய் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் நேர்லேருந்து அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. எல்லாமே வீடியோ காலில் தான் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வீடியோ கால் கட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நம்ம இந்த லைஃப்பில் நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பேசாமல் ஊருக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில சமயம் தோணும். அப்போ ஏன்டா இன்னும் இங்கே உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதெல்லாம் வேறு பொழப்பு இங்கே தான் இருக்குது, என்ன பண்ணுறது. சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தான் அதே மாதிரி துபாயின்னு சொன்ன உடனே ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மைண்ட் செட் வந்துடும். துபாயில் உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக இருக்கிற, லக்ஸுரி காரு, ஒரு மாதிரி பாஷான லைஃப் ஸ்டைலு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தாட் ஒன்று இருக்கும். ஆனால் நமக்கு தான் இங்கே தெரியும் நம்ம பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோன்ட்டு. யாரா இனிமேல் உங்ககிட்ட உனக்கு என்னப்பா, நீ துபாயில் ஜாலியாக இருக்க, நல்லா சம்பாதிக்கிற அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், முட்டை போடுற கோழிக்கு தான். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, துபாயில் சம்பாதிக்கிறத விட அந்த காசை சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒன்ஸ் சேலரி க்ரெடிட் ஆனதும் இந்த மாதிரி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ரெண்ட்டு, ஃபுட்டு, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் அப்படியே அடிக்கினே போகுது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ரியலைஸ் ஆச்சு. இங்கே சுற்றி பார்க்குறது, புஜ் கலிஃபா கிட்ட போயெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஆனால் பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும். 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம், 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம், சொந்த வீடு வாங்கிடுவோமா, குழந்தைங்களோட எஜுகேஷனு, அப்பா அம்மா,
நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து நீங்கள் ஒரு அப்பாவாக ஆக போகிறீங்கன்னா அந்த ஃபீலிங்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப தாட் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் மேனேஜ் பண்ண போகிறோம், ஃபைனான்ஷியலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஒரு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு அந்த பயம்லாம் இருக்குது இப்போது. அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே தோசை சுட்டேன். வாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டே பேசலாம். முன்னாடிலாம் ஒரு மாதிரி எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹாப்பினஸை கொடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு சேலரி வந்ததை ஒரு நல்ல வாட்ச் வாங்குகிறேன் இல்லை நல்ல ஷூ வாங்குகிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போல்லாம் வீக்கெண்ட் ஆனால் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது, நல்லா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டிலேருந்து எப்போப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஆசையாக 4 வார்த்தை பேசுகிறாங்களே அப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நல்ல வீட்டு சாப்பாடு இந்த பாருங்கள், இப்போலாம் வந்து வெளியே சாப்பிட்றதே கிடையாது, எல்லாம் நானே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே துபாய் வந்து என்னடா கற்றுக்கிட்டேன் அப்படி என்னடா பண்ணேன்னா சொந்தமாக ஹோட்டல் போகிற நிலைமை கூட வந்துடுவேன் நான். இன்னும் கொஞ்ச நாள் நான் துபாயில் இருந்தேன்னா முதல்ல ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பித்து ஒரு செஃபாகவே ஆகிடுவேன். அந்தளவு நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பேக் டு த பாயிண்ட், முன்னெல்லாம் அந்த எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பினஸை கொடுத்துது. பட் இப்போது ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட்டு, நல்ல தூக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் கிடைச்சா எனக்கு போதும், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஒரு இந்தியன் ஹஸ்பண்டாக நீங்கள் துபாயில் இருக்கிறது ஈஸி கிடையாது. துபாயின்னு கிடையாது, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அது ஈஸி கிடையாது. ஆனால் அதை நம்ம பண்ண தான் போகிறோம். ஏன்னா நமக்கு ஃபேமிலி இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது, நமக்கான பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஒரு நாள் நம்ம பண்ணுற சாக்ரிஃபைஸ் எல்லாமே அது ஒர்த் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நம்புகிறோம். அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பேசின எல்லா விஷயங்களும் யாராவது ஒருத்தருக்கு எப்படியா ஒரு வகையில் ரிலேட் ஆகிருக்கும். அப்படியே உங்களுக்கு எந்த விஷயம் ரிலேட் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சாரி வீடியோ கொஞ்சம் குட்டியாக வந்திருந்தா சாரி. அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன்.